World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக பிரபஞ்ச குழுவின் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் மாந்தி நின்ற நட்சத்திரம் சொல்லும் கர்ம ரகசியம் என்கின்ற தலைப்பில் நமக்கு ஜோதிட கருத்துக்கள் வழங்குவார்கள். அவரை மேடையில் உங்கள் அனைவருக்கும் கருத்துக்கள் வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 43வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகென வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். எல்லாருமே டைரக்டர்னு சொல்லிட்டாங்க. டைரக்டரே நடிக்க வந்தால் எப்படி இருக்கும்? நடிகைகளோட சூப்பராக பேசினா தான் அதுக்கு டைரக்டருக்கு ஒரு மதிப்பாக இருக்கும், ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்தி நின்ற நட்சத்திரம் சொல்லும் கர்ம ரகசியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக மாந்தியை பற்றி எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கும், ஒரு பயமும் கூட இருக்கும். மாந்தி தோஷம் அப்படின்னாலே லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். மாந்தியை பற்றி நிறையா தடவை நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், கிளாஸஸ் கூட எடுத்திருக்கேன். பட் இன்றைக்கி இந்த கருத்தரங்கில் மாந்தியை பற்றி பேசணுங்கிறது பிரபஞ்சத்துடைய கட்டளை. அதனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். மாந்தி 3 ஆஸ்பெக்டில் வேலை செய்யுது. மாந்தி நின்ற வீடு, மாந்தியுடன் சேர்ந்த கிரகம், மாந்தி நின்ற நட்சத்திரம், இந்த 3 விதமாக தான் மாந்தி வேலை செய்யும். மாந்தியால் நன்மை இருக்கா தீமை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மாந்தியால் தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்குது. மாந்தி தோஷம் முதல்ல எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது, மாந்தினாலே டெட் பாடின்னு அர்த்தம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மாந்தி சனியோட பையன்னு சொல்லலாம். அப்போ ஒரு வீட்டில் ஒரு பணம் கிடக்குது, இறந்த பணம், ஒரு பெரிய காரியம் நடக்கக்கூடிய வீட்டில் ஒரு பணம் இருக்கும் பொழுது அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு சண்டை போடுறீங்க, சொத்துக்காக பிரச்சனை பண்ணுறீங்க. ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு, அப்பா இறந்து போயிடுறார், அவரோட பணத்தை பார்க்க விடாமல் தடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மாந்தி தோஷம் கன்ஃபார்மாக வரும். அந்த மாந்தி தோஷம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே மாந்தி தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் வழியிலிருந்தோ அல்லது நாம்ளே போன ஜென்மத்தில் செய்த கர்மாவால் நம்ம எல்லாருக்குமே மாந்தி தோஷம் இருக்குது. அப்போ மாந்தி நம்மளுடைய ஜாதகத்தில் 12 பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்தில் நிச்சயமாக இருக்கும். அப்போ எந்த பாவத்தில் மாந்தி இருக்கோ அந்த பாவத்துடைய உயிர் காரகத்துவத்தை மாந்தி பாதிப்பார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 4ஆம் பாவனா யார்? அம்மா. 9ஆம் பாவனா அப்பா. 7ஆம் பாவனா மனைவி. 5ஆம் பாவனா குழந்தை. அப்போ 4ல் மாந்தி இருந்தால் யாரை பாதிப்பாங்க? அம்மாவை பாதிக்கும். 9ல் மாந்தி இருந்தால் யாரை பாதிப்பாங்க? அப்பாவை பாதிக்கும். அப்போ மாந்தி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துடைய உயிர் காரகத்துவத்தை பாதிக்கும். 2வது உடல் காரகத்துவத்தை பாதிக்கும். அப்போ 5ல் மாந்தி இருந்தால் அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம். 7ல் மாந்தி இருந்தால் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. 8ல் மாந்தி இருந்தால் மர்ம உறுப்பில் பிரச்சனை. 10ல் மாந்தி இருந்தால் முழங்காலில் பிரச்சனை. இப்படி மாந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவத்தின் உயிர் காரகத்துவத்திலையும் உடல் காரகத்துவத்திலையும் பிரச்சனையை உண்டு பண்ணும். இது ஒரு வகையில் இந்த கான்செப்டை எடுக்கலாம். அதுக்கப்புறம் மாந்தியோட சேர்ந்த கிரகம், மாந்தியோட என்ன கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்தோட உயிர் காரகத்துவத்திற்கு பெரிய கண்டத்தை கொடுக்கும். இது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இப்போ மாந்தி கூட சூரியன் சேர்ந்திருந்தா அப்பாவுக்கு கண்டம்னு சொல்லலாம், மாமனாருக்கு கண்டம்னு சொல்லலாம், ஆண் வாரிசுக்கு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். மாந்தியோட சந்திரன் சேர்ந்திருந்தா அம்மாவுக்கு கண்டம், மாமியாருக்கு கண்டம்னு சொல்லலாம். மாந்தியோட செவ்வாய் சேர்ந்தா சகோதர காரகத்துவங்களுக்கு கண்டம்னு சொல்லலாம். மாந்தியோட புதன் சேர்ந்தா தாய்மாமன் வர்க்கத்திற்கு கண்டம். மாந்தியோட குரு சேர்ந்தா குழந்தைக்கு கண்டம்னு சொல்லலாம்.
மாந்தியோட சுக்கிரன் சேர்ந்தா மனைவிக்கு கண்டம், தங்கச்சிக்கு கண்டம், அக்காவுக்கு கண்டம், சுக்கிரனுடைய காரகத்துவத்துக்கு உயிர்காரத்துக்கு கண்டம் ஏற்படும். மாந்தியோட சனி சேரும்போது வேலை ஆட்களுக்கு கண்டம் ஏற்படும். நம்மள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ் வந்து சனியோட காரகத்துவம், சித்தப்பா உறவுகளுக்கு கண்டம் ஏற்படும். மாந்தியோட ராவுக்கேது சேர்ந்திருந்தா பாட்டன் வழி உறவுகள், பாட்டி வழி உறவுகளுக்கு கண்டம் ஏற்படும். அப்போ மாந்தி ஒரு பாவத்தில் இருக்கிறதும் பிரச்சனை, ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறதும் பிரச்சனை. இதை ஒரு ஜாதகத்தில் பார்த்தாலே அந்த இடத்துல நீங்கள் ரவுண்ட் பண்ணிடலாம், அப்போ இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இதுக்கு பரிகாரமே அந்த உறவுகள்கிட்டருந்து ரொம்ப டீப்பாக பழகாமல் பிரிஞ்சிருக்கிறது தான் பரிகாரம். யாருக்கெல்லாம் புதன் மாந்தி இருக்கோ உங்கள் தாய்மாமன் உறவுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியே இருக்கணும். புதன் மாந்தி இருக்கிறவங்க யாராவது போய் மாமா மாமான்னு அன்பாக கூப்பிட்டிங்கன்னா அவருக்கு நீங்களே டேட்டை குறிக்கிறீங்கன்னு அர்த்தம். இவரை பேக்கப் பண்ணி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா புதன் மாந்தி இருக்கா, இவரை போய் மாமா அங்கிள்னு கூப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களான டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். யாருக்காவது புதன் மாந்தி இருக்கா? அந்த மாதிரி மிக மோசமான பலனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மாந்தி. இந்த மாந்திக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலான்னா, வாழ்வியலாக நமக்கு அந்த தோஷம் வந்துருச்சு அப்படின்னா அந்த உறவுகள்கிட்டருந்து பிரிஞ்சிருக்கிறது தான் ஃபஸ்ட்டு லெவல் ரெமெடி. ரெண்டாவது லெவல் ரெமெடி என்னன்னா, அநாத பிணங்களை அடக்கம் செய்வது. அந்த அநாத பிணங்களை அடக்கம் பண்ணும்போது கூட உங்களுக்கு புண்ணியம் இருந்தால் நீங்கள் அடக்கம் பண்ண செய்யும்போது உங்களுக்கு அந்த மாந்தி தோஷத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த அநாத பாடி வரும். ஒரு கிளைண்ட்டுக்கு அப்படி தான் சொல்லி பரிகாரம் பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தோம். இந்த மாந்திக்காக பரிகாரம் பண்ணுறதுல 2 இடத்துல பண்ணலாம். ஒன்று காசியில் பண்ணலாம், இன்னொன்று பவர்ஃபுல்லாக பண்ணுற இடம் ஓயாமறையில் பண்ணலாம். ஓயாமறையில் நம்மளுடைய சஸ்டிக் டூரிசம் சார்பாக தனபாக்கிய மேடமும் நந்தகுமார் சாரும் தான் அந்த பரிகாரம் பண்ணி கொடுக்குறாங்க மாந்திக்காக. அப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு பரிகாரம் சொல்லி அனுப்புகிறேன், குரு மாந்தி சேர்ந்துருக்கு, நீங்கள் ஓயாமறையில் போய் பரிகாரம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பரிகாரம் சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு நீங்கள் ஓயாமறையில் போய் பரிகாரம் பண்ணும்போதே தெரியும்னு சொல்லிட்டேன். இது மாந்திக்காக ஸ்பெஷலாக பண்ணுற பரிகாரம். அப்போ அவங்க போகும்போது அங்கே ஒரு குழந்தையோடைய பாடி வருது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த கர்மா நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்காக அவங்க உதவி செய்கிறாங்க. ஏன்னா குரு மாந்தினா என்ன, குழந்தை பாடி வடிவத்தில் வருது. சனி மாந்தி இருந்தால் வயசானவங்க குணமாக வருவார்கள் நீங்கள் பரிகாரம் பண்ண போகும்போது. அப்போ அதுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா சனி மாந்தி தோஷம் உங்களுக்கு விலகுதுன்னு அர்த்தம். இதே சுக்கிரன் மாந்தி அப்படின்னா ஒரு சுமங்கலியோட பாடி வரும். ஏன்னா சுக்கிரனா யாருங்க, சுமங்கலி பெண்ணுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வருதுன்னா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த கர்மாவை இந்த பாடியின் மூலமாக, இந்த பணத்தின் மூலமாக, இந்த சவத்தின் மூலமாக நீங்கள் தீக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதை நிமித்தமாகவும் சகுனமாகவும் நம்ம பார்க்கணும், நம்ம பரிகாரம் அங்கே சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. அப்போ மாந்தி தோஷத்திற்கு பரிகாரமாக ஓயாமறையில் போயிட்டு மாந்தி தோஷம் நிவர்த்தி பூஜை செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் அநாத பணங்களை அடக்கம் பண்ணலாம். அந்த உறவு காரகத்துவத்திட்டிருந்து நீங்கள் விலகி இருக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாருக்கும் மாந்தி தோஷம் இருக்கிறனால எப்பயுமே ஒரு டெத்து நடக்கிற வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப உதவியாக இருங்க, உபத்திரமாக இருக்கக்கூடாது. அது இன்னும் மாந்தி தோஷத்தை அதிகப்படுத்தி விடும். டெத்து நடக்கிற வீட்டில் உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க. இப்போ 2ஆம் இடத்துல மாந்தி ஒருத்தங்களுக்கு உட்காந்து பிரச்சனையை கொடுக்குதுன்னா, இப்போ டெத்து நடக்கிற வீட்டில் கண்டிப்பாக சாப்பாடு போடுவாங்களா? அந்த சாப்பாட்டுக்கு ஆகக்கூடிய செலவு நீங்கள் ஏற்றுக்கோங்க. பணத்தை அடக்கம் பண்ணுற வெட்டியானுங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுங்க. இப்போ 4 மாந்தி இருக்கா, பணத்தை அடக்கம் பண்ணுற வெட்டியானுங்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள மாந்தி அமர்ந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் இந்த பரிகாரங்களை கொடுக்கலாம். லக்னத்தில் மாந்தி இருந்தால் அந்த வெட்டியானுங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு ஒருத்தங்க வருவாங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண உதவி செய்யணும்.
இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த பரிகாரங்களை நாம் செஞ்சுக்கிட்டே போகலாம். இது எல்லாமே மாந்தியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான பரிகாரம். ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன தலைப்புனா, மாந்தி நின்ற நட்சத்திரம் சொல்லும் கர்ம ரகசியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் சார் கர்ம ரகசியம் அப்படின்னு சொல்கிறோன்னா, மாந்தி யாருடைய பையன் சொல்கிறோம்? சனி பகவானுடைய பையன். சனி பகவானுடைய ரோல் என்ன ஜோதிடத்தில்? நம்மளோட கர்மாவை பற்றி சொல்பவரே சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை என்னோட பையனுக்கும் நான் கொஞ்சம் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மாந்திக்கு கொடுக்குறார். மாந்திக்கு எப்படி கொடுக்குறார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ எல்லா மனிதர்களும் மாந்தியின் மூலமாக அவங்களோட பிறப்பின் நோக்கத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது விதி. அதை யார் உணர்ந்து அதன் மூலயமா நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். அதுக்கு என்ன தெரியணும்? அந்த மாந்தி மூலமாக உங்கள் கர்மா எப்படி இயங்குங்கிற ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்டை எதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலான்னா, மாந்தி நின்ற நட்சத்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் உங்களோட மாந்தி நின்ற நட்சத்திரம் தெரியுமா? அஸ்வினிலிருந்து ரேவதி வரைக்கும் மாந்தி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அஸ்வினியில் நிற்கலாம், கிருத்திகையில் இருக்கலாம், புனர்பூசத்தில் இருக்கலாம், பூரத்தில் இருக்கலாம், திருவோணத்தில் இருக்கலாம், எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் நிற்கலாம். இது எந்த விஷயத்தை உணர்த்தது அப்படின்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எதுக்காக பிறந்திருக்கீங்க, நீங்கள் என்ன துறையில் சாதிக்க போகிறீங்க, என்ன துறையில் சேவை பண்ண போகிறீங்க, உங்களோட கர்மா என்ன மாதிரியாக கடக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தும். பர்பஸ் ஆஃப் பர்த்தை, பிறப்பின் நோக்கத்தை மாந்தி நின்ற நட்சத்திரம் சொல்லும். ஏன்னா அது சனியோட பயனாக வரனால, சனி எப்படி நம்முடைய கர்மாவை பற்றி சொல்லுதோ அதே மாதிரி மாந்தியும் நம்முடைய கர்மாவை பற்றி சொல்லும். அப்போ மாந்தி கேதுவுடைய நட்சத்திரத்தில் நின்றால், அஸ்வினி மகம் மூலம். மாந்தி கேதுவின் நட்சத்திரத்தில் நின்றால் அஸ்வினி மகம் மூலம். அப்போ அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருங்க? கேது. அப்போ உங்கள் வாழ்க்கை பயணம் எந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் வழியாக அமையும்? கேதுவின் காரகத்துவத்தின் வழியாக அமையும். கேதுவோடைய காரகத்துவம் ஆயிரக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்கு. அதில் குறிப்பாக ரொம்ப முக்கியமான காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கை, ஜோதிடம், சித்த மருத்துவம், இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லலாம். அப்போ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை தொழிலாக செய்யலாம், அல்லது அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். ஏன் தொழிலாக பண்ணுறதுனால நம்ம பிறப்பின் நோக்கத்தை அடைய முடியும்? தொழில் அப்படிங்கிறது எந்த பாவங்க? 10ஆம் பாவம். நாம் என்ன தொழில் பண்ணுறோமோ, என்ன ஜீவனம் பண்ணுறோமோ, அதுதான் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு அர்த்தம். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், செய்கிற தொழிலை நேர்மையாக செய்யுங்க, அப்போ தான் உங்கள் கர்மாவை கழிக்க முடியும். அதான் 10ஆம் பாவமாக இயங்கும். அப்போ மாந்தி அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தால் கேதுவோடைய நட்சத்திரமாக இருக்கிறனால கேது சம்பந்தமான காரகத்துவத்தில் தான் உங்களுடைய லைஃப் பேட்டர்ன் இயங்கும். நீங்கள் வேறு துறையில் இருக்கீங்க, சரி எனக்கு மாந்தி மக நட்சத்திரத்தில் இருக்குது, நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் எப்படி சார் கேதுவோட காரகத்துவத்துக்குள்ளே வரது? நீங்கள் ஐடி கம்பெனிலே வேலை பாருங்கள், அஸ்ட்ராலஜி படிக்க ஆரம்பிச்சிருங்க, யோகா கிளாஸ்க்கு போங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக யோகா சொல்லி கொடுங்க. அப்போ கேதுவோட காரகத்துவம் உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிருமா? எப்பொழுது உங்கள் வாழ்க்கை இதன்படி இயங்க ஆரம்பிக்கிறதோ அப்போ உங்கள் கர்மாலாம் தீர்ந்து ஏதோ ஒரு சரியான பயணத்தில் உங்கள் வாழ்க்கை ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். யாருக்குங்க கேது சாரத்தில் மாந்தி இருக்கு? அஸ்வினி மகம் மூலம். அதனால தான் நீங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இன்றைக்கி சனிக்கிழமை நாள், நேற்று வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகிருக்கும், ஏதோ ஒரு மேட்னி ஷோக்கு படத்துக்கு போயிருக்கலாம்ல. எதுக்கு ஜோதிடர்கள் கூட மீட்டிங்கில் உட்காந்து ஒரு வயசு பையன் இப்படி உட்காந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்? அப்போ உங்களோட சிந்தனை அந்த மாந்தி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்துடும். அது நீங்கள் காலையிலேருந்து வரல, கரெக்டாக மத்தியானம் தான் வரீங்க. அப்போ அந்த தன்மையை கொடுத்துரும். நம்மளால் ஒன்றும் அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அந்த தன்மைக்குள்ளே, அந்த ட்ராக்குக்குள்ளே நம்ம வரல அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில் இன்னும்
பிறப்பின் நோக்கத்தை அடையாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கேது சம்பந்தமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்களே என்ன பண்ணிக்கணும், உள்ள கொண்டு வந்துடணும், இன்வால்மெண்ட்டில் வந்துடணும். அடுத்தது பரணி பூரம் பூராடம். பரணி பூரம் பூராடம் இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் எந்த கர்மாவை சொல்லும்? சுக்கிரன் சம்பந்தமான காரகத்துவம். சினிமாவில் போய் நடிக்கிறது, ஜவுளி கடை வச்சிருக்கிறது, மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது, நகை கடை வைக்கிறது, பியூட்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறது, இதிலெல்லாம் நமக்கான ஆர்வம் இருக்கும். இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி ஜெயிக்க முடியும். இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு துறையில் இருக்கீங்க அப்படின்னா இதை சார்ந்த ஏதாவது ஒரு துறைக்குள்ளே உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கணும். ஈடுபடுத்திக்கிட்டாதான் நீங்கள் உங்கள் கர்மாவை கழிக்கிறீங்கன்னு அர்த்தம். மாந்தி தோஷம் உங்கள் லைஃப்லேருந்து வெளியில் போகுதுன்னு அர்த்தம். லைஃபோட பிறப்பின் நோக்கத்தில் அந்த பாத்தில் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்டு வரும்போது, ஜாப் சம்மந்தமாக கேட்டு வரும்போது மாந்தி நின்ற நட்சத்திரத்தை எடுத்து தான் கன்ஃபர்மேஷன் பண்ணுவேன். நிறைய ரூல்ஸ் பார்க்குறதுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுல மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ, அது என்ன கிரகமாக வராரோ அதை சார்ந்த காரகத்துவத்தில் இவங்க வாழ்க்கை கொஸ்டின் கேட்டு வராங்களா, அது சம்மந்தமான தொழிலை கேட்டு வராங்களான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவேன். இது எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். மாந்தி யாருக்கெல்லாம் சுக்கிரன் நட்சத்திரம் இருக்குது? பரணி பூரம் பூரோடத்தில் இருக்கா? யாரும் இல்லை. ஓகே. அடுத்தது மாந்தி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் இருந்தால் சூரியனுடைய காரகத்துவத்தில் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை பயணத்தை அரசியலில் ஈடுபடலாம், தலைமை பண்பில் இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் ஓரியன்டான வேலையோ பிஸ்னஸோ பண்ணலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும். ஒரு 1,00,000 ஜாதகம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் இந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த அமைப்பு கரெக்டாக வேலை செய்யும். வேற ஒரு துறையில் இருந்தாலும் அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்துக்குள்ள உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கணும். சூரியன் தான் மருத்துவத்துறையும் கூட, சூரியன் தான் மருந்தும் கூட. மெடிக்கல் ஸ்டோர் கூட வச்சிருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அரசாங்க வேலையில் இருக்கலாம். இப்படி இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். அடுத்த மாந்தி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் இருந்தால் சந்திரன் சம்பந்தமான துறையில் உங்கள் வாழ்க்கை பயணம் எப்போதுமே இருக்கும். சரிங்களா? என்னவா இருக்கீங்க சார்? சந்திரனில் இருக்கா? என்ன பண்ணுறீங்க? கட்டிட வேலை பார்க்குறீங்க. ஓகே. அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? பக்கத்தில் இல்லாமல் அடிக்கடி தூரமாக ட்ராவல் பண்ணுவீங்களா? ஷார்ட் ட்ராவல் மாதிரி. சொல்லுங்கள் சார், என்ன வேலை பார்க்குறீங்க சார்? கட்டிட வேலையா? கட்டிட வேலை பார்க்குறீங்களா? சந்திரன் சாரத்தில் இருக்கா? ஓகே. ஸோ இந்த அமைப்புகளை கரெக்டாக நாம் எடுத்தோம்னா உங்களோட பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இவங்க தான் டூரிசம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஜோதிடமும் பார்க்க முடியும். சந்திரன்னா ஜோதிடமும் வரும். ஏன்னா ஒருத்தவங்களுடைய மனசை படிக்கிறது, மனசை ரீட் பண்ணுறது தான் ஜோசியம். அதுக்கப்புறம் உணவு தொழிலில் இருப்பாங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சந்திரன் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் இயங்கும். சந்திரன் சொல்லும் போது எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு போண்டா கொடுத்துட்டு இருக்காங்க, அதையும் சேர்த்து அப்படியே இயக்குங்க. அடுத்தது மாந்தி வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்தா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது செவ்வாய் சம்பந்தமான காரகத்துவ தொழிலில், செவ்வாய் சம்பந்தமான காரகத்துவத்தில் உங்கள் வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்மி டிபார்ட்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்,
மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், ஒரு சர்ஜனாக இருக்கிறது, ஒரு ஜிம் வச்சு நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு மோட்டார் சர்வீஸ், இது எல்லாமே செவ்வாயுடைய காரகத்துவம். இதன் அடிப்படையில் அவங்க வாழ்க்கை அமையும். இதில் யாரெல்லாம் இதில் இல்லாமல் இருக்கீங்களோ, இந்த ட்ராக்கில் சம்மந்தப்படாமல் இருக்கீங்களோ, அப்போ இன்னும் மாந்தி தோஷம் உங்களுக்கு கழியாமல் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிறப்பின் நோக்கத்தை இன்னும் அச்சீவ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை எப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ நிச்சயமாக வெற்றி அடைய ஆரம்பிச்சிருவீங்க. மாந்தி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, புதன் சம்பந்தமான காரகத்துவம், ஆடிட்டர், ஜோதிடர், ஸ்கூல் டீச்சர், டியூஷன் சென்டரை வச்சு நடத்துறது, ஸ்டேஷ்னரி கடை வச்சிருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம லைஃபுக்குள்ளே கொண்டு வரலாம். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறது, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே அந்த லிங்கில் எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு கொஞ்சம் காரகத்துவங்களை நிறையா படிக்கணும். இதுதான் மாந்தி நின்ற நட்சத்திரம் சொல்லும் கர்ம ரகசியம். கர்மாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம செய்கிற ஜீவனம், தொழில் தான் கர்மா. அடுத்தது மாந்தி குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, கண்டிப்பாக குருவோட காரகத்துவத்துக்குள்ள அவங்க வாழ்க்கை உள்ள இன்வால்மெண்ட் ஆகிடும். ஒரு நாளாவது போர்டு முறை நின்று கிளாஸ் எடுத்துருவாங்க, சும்மாவாவது அட்வைஸ் பண்ணிடுவாங்க, பேருக்காவது அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க 2 பேருக்குமே மாந்தி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கா? என்ன நட்சத்திரத்தில் இருக்கு? புனர்பூசத்தில் இருக்கு, அவருக்கு விசாகத்தில் இருக்கு. அதனால தான் ஜோசியராக உட்காந்துருக்கீங்க. அப்போ இவங்கெல்லாம் அந்த ட்ராக்குக்குள்ளே வந்துட்டாங்க. நிறைய பேர் அந்த ட்ராக்குக்குள்ளே இல்லாமல் இருப்பாங்க. குருனா பேங்க்கில் வேலை பார்க்குறது வரும், பேங்க் எம்ப்ளாயீஸும் இருக்கலாம், ஹெச்டிஎஃப்சியில் வேலை பார்த்துருக்கீங்க. ஓகே, அப்போ அந்த ட்ராக்குக்குள்ளே வரீங்கனாலே ஆரம்பத்திலே வந்துட்டா நம்ம கர்மாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பிறப்பின் நோக்கத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம கர்மா கழியும். அதுக்கப்புறம் சனியோடைய நட்சத்திரங்கள். சனியோட நட்சத்திரங்கள் என்னங்க? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் மாந்தி நின்றுச்சுன்னா சனி சம்பந்தமான காரகத்துவத்தில் ஒரு அடிமை வேலை பார்ப்பாங்க, லெதர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கலாம், செப்பல் கடை வச்சுருக்கலாம், ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஜோதிடராக இருந்து கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம். இந்த மாதிரி எந்த ஒரு சனி சம்பந்தமான காரகத்துவத்திலையும் அவங்க வாழ்க்கையை உள்ள ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். ராகு சம்பந்தமான காரகத்துவத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிநாடு போகக்கூடிய பணியில் இருப்பாங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருப்பாங்க. அந்நிய மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய வேறு கம்யூனிட்டி பீப்புளோ, வேறு மதத்தை சார்ந்தவர்களோ, முஸ்லீம் பீப்புளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்படி 9 கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, மகம், மூலம் கேதுவோட நட்சத்திரம், பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவுடைய நட்சத்திரம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி சனியோடைய நட்சத்திரம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உங்களுக்கு மாந்தி நிற்கும். அந்த நட்சத்திரத்தோட அதிபதி என்ன கிரகமாக வராரோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இதில் நிறைய பேர் வெற்றியாளர்களாக இருப்பாங்க, நிறைய பேர் மீடியமான வாழ்க்கையை வாழ்வாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ்.
இந்த வித்தியாசம் எப்படி அமையுதுன்னா, மாந்தி நின்ற நட்சத்திரம் என்ன கிரகமா வராரோ, மாந்தி நின்ற நட்சத்திரம் என்ன கிரகமா வராரோ, அந்த நட்சத்திர அதிபதி என்ன கிரகமா வராரோ, அந்த கிரகத்தின் வலிமையை பொறுத்து உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையான வாழ்க்கையை அடைவீங்க. நிறையா டைரக்டர்ஸ், சினிமா துறையில் இருக்கிறவங்க, நடிகர்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு மாந்தி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பரணிலேயோ பூரத்துலேயோ பூராடத்தில் தான் இருக்குது. ஜோதிடத்துறையில் பெரிய லெவலில் வெற்றி அடைகிறவங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் மாந்தி வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அப்போ எனக்கு மாந்தி வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? புதனுடைய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தில் தான் எனக்கு மாந்தி இருக்கு. சரிங்களா? அப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னென்னமோ வேலை பார்த்தாப்பெல்லாம் உருப்பட முடியல. கடைசியாக ஜோதிடத்தை என்னைக்கு கையில் எடுத்தோமோ அன்னைக்கு தான் உருப்பிட்டு மற்றவங்களையும் உருப்பட வச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ மாந்தி சொல்லும் கர்ம ரகசியம் என்ன அப்படின்னா, எந்த லைனில் போனால் நம்முடைய ஜீவனத்தை எந்த வழியில் அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்மையை இந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் சொல்லுது. இதுக்கு எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படாது, அந்த லைனில் நம்மளை போக விடாது. அதை நம்ம தடையாகவே நினச்சிக்கிட்டு இருப்போம். மற்றவங்க டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சூழல் வரும். ஏன்னா நீங்கள் அதை போய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கர்மா கிளியராக ஆரம்பிச்சிடும். கிளியராக ஆரம்பிச்சிச்சா நீங்கள் லைஃப்பில் நல்லா வந்துடுவீங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண விடாது. ஆனால் அதை துணிச்சலாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இதுக்கு என்ன கண்டிஷன்னா, மாந்தி நின்ற நட்சத்திரம் என்ன கிரகமாக வருதோ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் கெட்டு போயிருந்தால், 6, 8, 12 மறைஞ்சிருக்கு, நட்சத்திர சாரம் சரியில்லை, வேதகன் சாரத்தில் இருக்குது, இப்படி கெட்டு போயிருந்தால் அதுக்கான பரிகாரத்தை மட்டும் பண்ணிவிட்டு அந்த கிரகத்தோட துறையை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அடையலாம். இது வந்து எவ்வளோ கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கோம், அதன்படி கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மாந்தி நின்ற நட்சத்திரம் சொல்லக்கூடிய கர்ம ரகசியத்தில் முக்கியமான விஷயமே அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை நம்ம நல்லா படிக்கணும். படித்து அதன் மூலியமாக நம்ம இயங்கணும். மனோகர் சாருக்கு மாந்தி எந்த நட்சத்திரம் நிற்குது? திருவாதிரை, ராகுலம் இருக்கு. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, எப்பயுமே பயணத்தில் இருக்கீங்களா? ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்குங்களா? ஓகே, ரைட், தேங்க்யூ. கேசவன் சாருக்கு மாந்தி இதில் இருக்குங்க. திருவோணத்தில். சரிங்க சார். திருவோணத்தோட இயக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஓகே 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 சார். ஓகே சார், தேங்க்யூ. அப்போ மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த கிரகத்தோட இயக்கம் எப்படி வேலை செய்கிற மாதிரி அந்த கிரகத்தோட ஆதிபத்தியமும் உங்கள் வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது 2வது டைப். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திரத்தோட அதிபதி அந்த காரகத்துவம் சம்பந்தமான தொழிலை நம்ம செய்யணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம், அதுவும் குறிப்பாக 6, 8, 12 ஆதிபத்தியம்லாம் வாங்கியிருந்தா அவங்க கண்டிப்பாக ஜோதிடத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ எனக்கு விருச்சக லக்னம், மாந்தி எனக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் தான் நிற்கிது. புதன் யார்? 8, 11 கூடியவன். அப்போ 8ஆம் இட ஆதிபத்தியனால தான் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய தொழிலாக உட்காந்துருக்கோம். இதுதான் கான்செப்ட். அப்போ அந்த கிரக காரகத்துவமும் வேலை செய்யும், அந்த கிரகத்தோட ஆதிபத்தியமும் வேலை செய்யும். நந்தகுமார் சார் வந்து துலா லக்னம், அவருக்கு மாந்தி குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்குது. குரு யார்? துலா லக்னத்துக்கு 3, 6 கூடியவன். அதனால தான் ஒரு மருத்துவ ஜோதிடர் நந்தகுமார்னு எல்லாரும் சொல்கிறோம். சரிங்களா? தனபாக்கிய மேடம் வந்து கன்னி லக்னம், அவங்களுக்கு மாந்தி வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்குது.
குரு வந்து எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்குது, கடகத்தில். அதனால தான் மணி அட்ராக்ஷன் ஜோதிடம்னு சொல்கிறோம். 10ல் இருக்கா? கர்ம நிவர்த்தி பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு கான்செப்டாக எடுத்துக்கலாம். அப்போ யாருக்கு அந்த கிரகம் இயங்குதோ அதன்படி தான் அதை வேலை செய்யும். தயநிதாக்கு மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? மாந்தி சித்திரையில் இருக்குது. சித்திரை அப்படின்னா செவ்வாயுடைய இயக்கம். என்ன லக்னம்? நீங்கள் விருச்சக லக்னம். லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக செவ்வாய் வரார். அப்போ உங்களுக்கும் என்னென்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஜோதிடத்தை படித்தா மிக சிறிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. ஓகே. அப்போ மாந்தி எந்த கிரகத்தோட தொடர்பாகுதோ அந்த கிரகம் உங்கள் லக்னப்படி என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ, எந்த பாவத்தில் உக்காந்துருக்கோ, இது சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ கிரகத்தை இயக்கணும், பாவ ஆதிபத்தியத்தை இயக்கணும். மூணாவது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா டிஎன்ஏவை இயக்கணும். டிஎன்ஏ எப்படி சார் வேலை செய்யும்? மாந்தி ஒருத்தங்களுக்கு அஸ்வினியில் நிற்குது. அஸ்வினியோட டிஎன்ஏ என்ன? சூரியன். அப்போ கேதுவோட காரகத்துவத்திலையும் உங்களுக்கு அமையலாம், அல்லது சூரியனோட காரகத்துவத்திலையும் உங்களுக்கு அமையலாம். மாந்தி ஒருத்தங்களுக்கு வந்து அவிட்டத்தில் நிற்குது. அவிட்டத்தோட டிஎன்ஏ சனி. அப்போ செவ்வாயோட காரகத்துவமும் நீங்கள் பார்க்கணும், சனியோட காரகத்துவமும் எடுக்கணும். இப்படி டெக்னிக்கலாக 3 விதமாக மாந்தி நின்ற நட்சத்திரம் நம்மளோட கர்மா ரகசியத்தை சொல்லுது. மாந்தி நின்ற நட்சத்திரம் என்ன கிரகம், அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கார், அவரோட டிஎன்ஏ கிரகம் என்ன, இந்த 3ஐயும் பார்த்து உங்களோட கேரியரை அமைச்சுக்கிட்டா மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும். ஒருத்தங்களுடைய ட்ராக், அவங்க பாதை இந்த ஜென்மம் முடிகிறதுக்குள்ள எதை செஞ்சு உங்கள் கர்மாவை கழிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஸ்டினாக வரும். நீங்கள் முதல்ல ஒரு ஜோதிடத்தை போகும்போது, சார் நான் வீடு வாங்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், பணம் கிடைக்கணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற கேள்வியை ஃபஸ்ட்டு கேட்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தானாகவே நடந்துடும். எதை செஞ்சால் தானாக நடக்கும்? உங்கள் கார்மிக் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய கர்மா தீந்தாலே உங்களுக்கு வீடு கட்ட முடியா கட்டிடுவீங்க, கடன் அடைக்க முடியா அடைச்சிருவீங்க, கார் வாங்க முடியா வாங்கிடுவீங்க, நகை வாங்க முடியா வாங்கிடுவீங்க. உங்கள் கர்மா கழிச்சா இதெல்லாம் நடக்கும். அப்போ உங்கள் கர்மா கழியணும், உங்கள் கார்மிக் அக்கௌண்ட் வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னா இந்த மாந்தி சொல்லக்கூடிய இந்த கர்ம ரகசியத்தை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இதை வந்து அனுபவ ரீதியாக சொல்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் இதை ஃபாலோ பண்ணி ஆயிரக்கணக்கான பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், நிறையா மாணவர்கள் கேட்பாங்க, சார் ஒருத்தவங்களுக்கு வந்து ஜீவனத்தை சொல்லும் பொழுது இவங்க எந்த வழியில் போனால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வருது சார். அதுக்கு வந்து மாந்தியை வந்து ஒரு ஷார்ட்கட்டாக எடுத்து பாருங்கன்னு சொல்லுவேன். மாந்தி என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர கிரகம் என்னவன்னு பாருங்கள், அது சம்மந்தமான துறை அவங்களுக்கு நிச்சயமாக வரும். ஒரு குழந்தைக்கு படிப்பை பற்றி கேட்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் அனுப்பலாமா அல்லது வேறு ஏதாவது ஒரு துறை, ஒரு மெரைன் இன்ஜினியரிங் கேட்டரிங் சம்மந்தமாக அனுப்பலாமான்னு கேட்குறாங்க. மாந்தி வந்து சுக்கிரன் சாரத்தில் இருக்குது, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் போடுங்க, இன்டீரியர் படிக்க வைங்க. மாந்தி சந்திரன் சாரத்தில் இருக்குது, அப்போ கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் அனுப்புங்க. நிச்சயமாக அதில் ஜெயிச்சு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கு வருவாங்க. இது கூட இணைந்து நீங்கள் மாந்திக்கான அநாதா படங்களை அடக்கம் பண்ணுவது, ஓயாமறையில் போய் பரிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து இந்த ட்ராக்குக்குள்ளே இறங்குறதுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஒரு சில கோயிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க. உங்கள் கர்மாலாம் கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே சிரமமாக இருக்கும், சாமியை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதே கர்மாலாம் கிளியர் ஆகி நீங்கள் புண்ணியெல்லாம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதே கோயிலில் உங்களுக்கு விஐபி தரிசனில் போய் நிற்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு பெரிய மாற்றம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய துறையிலையும் நீங்கள் ஈடுபட்டிருக்கிற துறையிலையும் கூட
எதெல்லாம் கஷ்டம்னு உங்கள் வாழ்க்கையில் நினச்சிங்களோ அதெல்லாம் சர்வசாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ நடக்கும் தெரியுங்களா? உங்கள் கர்மா என்னைக்கெல்லாம் கிளியர் ஆகுதோ, கிளியர் ஆகி சுத்தமாக கிளியர் ஆகி முடியுதோ அப்போ உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துடும். எவ்வளோ பேர் நினச்சிங்க இந்த ஜோதிடத்தை எளிமையாக கற்றுக்க முடியும்னு? எவ்வளோ பேர் ஜோதிடத்தை ரொம்ப கஷ்டம் தான் நினச்சிட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி இந்த கருத்துக்கள்லாம் எளிமையாக கிடைக்கிற அளவுக்கு மாறி இருக்குன்னா உங்கள் கர்மாலாம் ஏதோ ஒரு வகையில் தீர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம். அதை கிளென்ஸ் பண்ணனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ ரிலாக்ஸாக உட்காந்து இவ்வளோ எளிமையாக கருத்துக்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்கள் கர்மாவை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க, அதுதான் உண்மை. அப்போ அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தடு தான் இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது. புரியலங்க? மாந்தி லக்னத்தில் இருக்கா? ஓகே. பூசம்னா வந்து சனியோட இயக்கம் தான். அப்போ சனி சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் அடைய முடியும். அப்போ நீங்கள் ஜோதிடமே படிக்கிறீங்கனாலும் கூட வாஸ்து இந்த மாதிரி விஷயங்கள் எது படித்தாலும் சரி, சனினா கர்மா தீரின்னு அர்த்தம். அப்போ கர்மா ஜோதிடத்தை கற்றுக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்து கர்மாவை சொல்லி பலன் சொல்லணும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஜோதிடத்தை ஜெயிக்கலாம். ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ கர்மா ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உங்களுக்கான பரிகாரம். சரிங்களா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. அப்படி எடுக்கும்போது ஒரு பெரிய வெற்றியை அடையலாம். இப்போ இவங்க 2 பேரும் எதுக்கு வகுப்பெடுக்க வச்சோம்? மாந்தி வந்து குரு சாரத்தில் இருக்குது. தனபாக்கிய மேடமுக்கும் நந்தகுமார் சாருக்கும். அப்போ குரு சாரனா குருவாக மாறும்போது அவங்களோட கர்மா கழிய ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பாங்க. சொல்லுங்கள் பாப்பா, சொல்லுங்கள். விருச்சக லக்னம், 5ஆம் இடத்துல மாந்தி, பூரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜோசியராக வருவீங்க. குரு எங்கே இருக்கு உங்களுக்கு? குரு 5ஆம் இடத்துலையே இருக்கு. ஓகே. ஏன் அவங்கள மிகப்பெரிய ஜோசியர்னு சொன்னா, விருச்சக லக்னத்துக்கு மட்டும்தான் ஒரே ஒரு யோகம், வாக்குஸ்தான அதிபதியும் 5ஆம் அதிபதியும் குருவா வரக்கூடிய ஒரே லக்னம் வந்து விருச்சக லக்னம் மட்டும்தான். அந்த குருவோடைய சாரத்திலேயே மாந்தி உக்காந்துட்டார். அப்போ உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? நீங்க பான் ஜோசியர் ஆகிறதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. நம்ம இனம். சரியா? ரிஷபலக்கணக்காரங்களுக்கும் 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் புதன் தான். ஆனால் கிரகத்தில் பார்க்கும்போது 2, 5 ஆதிபத்தியம் யாருக்கு கிடைக்குதுன்னா விருச்சக லக்கணக்காரங்களுக்கு மட்டும் தான் குருவாக கிடைக்கும். கும்பலக்கணக்காரங்களுக்கும் 2ஆம் அதிபதி குரு, ஆனால் 11ஆம் அதிபதியாக வந்துடுவார். அந்த ஆதிபத்தியம் முக்கியம். 2, 5ங்கிறது தான் ஜோதிடம், பக்கா ஜோதிடம். 2னா வாக்கு, 5னா ஜோதிடம். ஒரு ஆள் மனசை புரிஞ்சுக்கிட்டு வாக்கு பலிதமாக சொல்லணும். குலதெய்வ அனுகிரகமும் பூர்வ புண்ணியமும் அங்கே வந்து உட்காரணும். அது யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னா இந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கும் விருச்சகலக்கணக்காரங்களுக்கும் இயற்கையாகவே கிடைக்கும். புரியலங்க? கடகலக்கணத்துக்கு மாந்தி என்ன நட்சத்திரத்தில் இருக்குங்க? சனியோட. அப்போ உங்களுக்கு 7, 8 கூடியவனா சனி வரார். அப்போ நீங்கள் பொதுவாகவே திருமணம் சம்பந்தமான பிரச்சனை இல்லைருந்து வரவங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுல இறங்குனீங்கனாலும் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். மேட்ரிமனி பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பர். அதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். மேட்ரிமனியில் புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களை விட ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க. மாதத்தில் 5 கல்யாணம் பண்ணுற இடத்துல 50 கல்யாணம் பண்ணுவீங்க. அப்போ போகிற பாதை கரெக்டு தான், அந்த பாதையில் ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா 7, 8ங்கிறது ஏற்கனவே வாழ்க்கையை இழந்தவர்கள், குறை உள்ளவர்கள். அப்போ டிவோர்ஸியாக வரவங்களுக்கு 2ஆம் திருமணத்துக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சா உங்கள் மேட்ரிமனி சர்வீஸ் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மாந்தியோட தன்மையை வச்சு எப்படி அதை இயக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு நம்ம போகணும். அப்படி போகும்போது ஒரு பெரிய மாற்றத்துக்கு நம்ம வர முடியும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா எல்லாரும் ஆசைப்படுறீங்க. அருண்ராம் சார் சொன்னார் காலையில், ஏபிசி பிஸ்னஸ் அஸ்ட்ராலஜியில் தான் கோடிக்கணக்கான பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னார். இந்த துறையில் நாம் நினச்சோம்னா இந்த துறையில் மட்டும்தான் ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆக முடியும். உண்மையாலுமே இந்த துறையில் மட்டும்தான் ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகலாம், வேறு எந்த துறையிலையும் ஆக முடியாது. ஏன் தெரியுங்களா? இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வராருங்க,
அவருக்கு ஒரு லேண்டு விற்காமல் இருக்குது. நாம் ஏதோ ஒரு போகிற போக்கில் ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறோம். அந்த பரிகாரத்தை போய் பண்ணிடுறாரு, லேண்டு வித்துடுறாரு. 100 கோடி ரூபா அந்த லேண்டு, விலை மதிப்புள்ள லேண்டு 100 கோடி ரூபா விற்றுட்டாங்க. சார் நீங்கள் சொன்ன பரிகாரத்தை வந்து சார் விற்றேன், இந்தாங்க சார் உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபான்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாருன்னா நீங்கள் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடலாமா? நான் ஒரு ஜவுளி கடை ஆரம்பித்து கோடீஸ்வரன் ஆகிறேன், நான் ஒரு நகை கடை ஆரம்பித்து கோடீஸ்வரன் ஆகிறேன், நான் ஒரு பல பிஸ்னஸ் பண்ணி கோடீஸ்வரன் ஆகிறேன்னா ஆக முடியுமா ஒரே நாள் நைட்டில்? எவ்வளோ தான் 9 கிராம் உச்சம் பெற்றிருந்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகும். ஆனால் வழிகாட்டுதலால் ஜோதிடராக இருக்கிற பட்சத்தில் சூப்பராக வழிகாட்டுதல் கொடுத்து ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் வாடிக்கையாளர் என்ன பண்ணணும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜோதிடர் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். 2000 ஃபீஸ் கொடுத்துட்டு நம்ம தான் நடந்துருச்சுன்னு சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா நமக்கு அந்த கோடி கிடைக்காது, வெறும் 2000 தான் கிடைக்கும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து திருப்பி ஜோதிடர்களுக்கு செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு என்ன புண்ணியத்தில் போய் சேரும், குரு கர்மாவில் போய் சேரும், குருவுக்காக செய்கிற கர்மாவில் போய் சேரும். அப்போ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போகும். நான் நிறையா பிஸ்னஸ் மேனுங்களுடைய வீட்டுக்கு போய் ஜாதகம் பார்க்கும்போது அவங்க தாத்தா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பாங்க, 50 வருஷம் பாரம்பரியம் இருக்கும், தொடர்ச்சியாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கோடிக்கணக்கில் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். அவங்க ஏன் அந்த மாதிரி பணம் புழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. ஃபீஸ் வந்து 1000ல் கொடுக்கறதில்ல, லட்சத்தில் கொடுக்குறாங்க ஜோதிடர்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டிலலாம் பணம் பயங்கரமாக புழங்குது. அவங்க தான் பாரம்பரியமாக பிஸ்னஸில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஜோதிடர்களுக்கு சும்மா ஒரு 50 ரூபா கொடுத்தா போதும், 100 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு மாதிரி நினைக்கக்கூடியவர்கள்ட்ட பணம் சேராது. ஏன்னா நம்ம குரு தொழில் பண்ணுறோம், குரு தான் பெருமணம். அப்போ ஜோதிடர்களை யார் எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி நீங்களும் ஃப்ரீயாக இலவசமாக உங்களோட டைமை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? ப்ரொஃபஷ்னல்னு வரும்போது 30 நிமிஷம் ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறீங்களா, அக்கௌண்ட்டில் பணம் போடுங்க, அப்போ தான் நான் பேசுவேன். யாரெல்லாம் இங்கே ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர், யாரெல்லாம் இங்கே தொழில்முறை ஜோதிடர், ஏன் பயப்படுறீங்க? ஜோதிடர்னு கை தூக்குறதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்படி தான் இருக்கணும். ஜாலியாக பேசுறது வேறு, ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்குன்னா உங்கள் டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற வழிகாட்டுதலால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவங்க சம்பாதிப்பாங்க. அப்போ உங்களுக்கு உண்டான தரத்தை நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது. ஜோதிடத்தில் மட்டுமே சம்பாதிச்சு ஐடி கட்டக்கூடிய ஜோசியராக நீங்கள் வரணும். இந்த மாதம் நான் ஐடி வந்து 1,90,000 கட்டியிருக்கேன். இந்த வருஷத்துக்கு ஐடி வருஷம் 2 லட்ச ரூபா நீங்கள் ஐடி கட்டுற அளவுக்கு வரணும். அதுலேயும் நேர்மையாக இருக்கணும். ஏன் நேர்மையாக இருக்கணும் தெரியுங்களா? இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது புதன். அப்போ புதன் ஒழுங்காக இயங்கினாதான் உங்களுக்கு என்ன வாக்கு பலிதம் வரும். நான் நிறையா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு கணக்கு காமிக்காம விட்டிங்கன்னா வாக்கு பலிதம் வரும். அப்போ எல்லா ஜோதிடர்களும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஐடி ஃபைல் பண்ணுங்கள். வேறு பிஸ்னஸ்லேருந்து எடுத்து கட்டக்கூடாது. நீங்கள் பார்க்குற கிளைண்ட்டு மூலியமாக கட்டக்கூடிய ஃபீஸ், கிளாஸ் எடுக்கிறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக கட்டக்கூடிய ஃபீஸ், இதன் மூலியமாகவே சம்பாதிக்கிற பணத்தை ஐடியில் காமிச்சு நீங்கள் கட்டணும். இப்படி கட்டினீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வெறும் 10,000 ரூபா ஐடி ஃபைல் பண்ணுறீங்களா, நாளைக்கு 1 லட்ச ரூபா ஐடி கட்ட அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருவீங்க. நிச்சயமாக நடக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடி உங்களுடைய கர்மா இயங்கிக்கிட்டு இருக்கு. பெரும்பணத்தை குறிக்கிற கிரகம் குரு. அந்த விஷயத்தை தான் நம்ம துறையில் எடுத்திருக்கோம். அந்த துறையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்போ மார்னிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சே நீங்கள் உங்களோட வாழ்க்கையும் சரி பண்ண முடியும், உங்களை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வாழ்க்கையும் சரி பண்ணலாம். இப்படி 27 நட்சத்திரத்தை வச்சு உங்களுடைய கர்ம ரகசியம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் நிச்சயம் அடைய முடியும். ஸோ இன்றைய கருத்தரங்களை இந்த கருத்துக்கெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். அடுத்த மாதம் வரும்போது நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கையோட பர்த் பேட்டர்னை மாந்தி ரீதியாக மாற்றிட்டு வாங்க. வேறு துறையில் இருக்கீங்கன்னா இந்த துறைக்குள்ளே வாங்க, உங்களுக்கு மாந்தி என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே மாறி பாருங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ இந்த அடுத்த மீட்டிங்கில் வேறொரு தலைப்பில் உங்களுக்கான கருத்துக்களை கொடுக்குறேன். இந்த அருமையான தருணத்தில் மாந்தியை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய சங்க நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிகவும் அருமையாக சொற்பொழிவாற்றிய நமது குருஜி அவர்களுக்கு நன்றி. பொதுவாகவே ஜோதிடத்துறையில் பயப்படக்கூடிய கிரகங்களில் மாந்தியும் ஒன்று. மாந்தியால் இவ்வளவு அதிர்ஷ்டமா, யோகமா, மாந்தி இவ்வளோ தூரம் நன்மை செய்யுமா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அருமையான தகவல்கள் தந்திருக்காரு. இனிமேல் மாந்தியை பற்றி யாராவது பயப்படுவீங்களா? பத்தலை. அருமை அருமை. பொதுவாக சனி மாந்தி அப்படின்னாவே நிறைய பயப்படுவோம். ஆனால் மாந்தி எவ்வாறெல்லாம் செயல்படும், எப்படி செயல்படும், எந்த பாவங்களில் இருந்தால், எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அப்படின்னு சொன்னார். வேறு யாருமே உதாரணம் வேணாம், நாங்கள் எல்லாருமே தான். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னாலும் அது அனுபவித்து எங்களுடைய வாடிக்கையாளர்கள் கொடுத்து அதுக்கப்புறம் அது பரிகாரம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் மேடையில் சொல்லுவோம். உண்மையா இல்லையா? உண்மையா உண்மையா இல்லையா? என்ன சொல்லிடலான்னா, இப்போ சொன்னார் இல்லையா, அதாவது எல்லா நட்சத்திரத்துக்கும் சொன்னார். இப்போ அஸ்வினில் யாருக்கெல்லாம் மாந்தி இருக்கோ அவங்களுக்கு சித்தர்கள் ஆசி கிடைக்கும், சித்தர்களோட தேடல்கள் இருக்கும். அப்போ பரணி எல்லாமே சொன்னார். சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், டைம் ஆயிரும் இல்லையா. இப்போ குருவுக்கு சொன்னார், குரு தொழில் செய்வாங்கன்னு. நானே உதாரணம், தம்பி நந்தகுமாரும் உதாரணம். சாருக்கும் வல்லரசு சாருக்கும் மாந்தி கேட்டையில் இருக்குன்னாரு. கேட்டைங்கிறது விருச்சிக ராசி, 8ஆம் இடம். என்ன பரிகாரம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு? சமீபத்தில் காசி சென்று பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. புதன் தசை அடுத்து வரப்போகுது. இப்போ எனக்கு வந்து புனர்பூஷம் காலபுருஷ தத்துவத்தில் மிதுனம் வீட்டில் இருக்குது. மிதுனம்னா 3ஆம் இடம்னா ஆபரணம் சொல்லுவோமா? அவர் குரு தொழில்னா வங்கி தொழில் சொன்னாங்களா? நான் பேங்க்லேயும் ஒர்க் பண்ணேன், ஆசிரியராகவும் 5 வருடம் பணியாற்றினேன், யோகா டீச்சராகவும் 5 வருஷம் பணியாற்றினேன், அப்ரைசராகவும் 5 வருடம் பணியாற்றினேன். குருனா ஆபரணமா பெட்டகம், கருவூலம், ட்ரெஸரி, அதுலேயும் வேலை பார்த்தேன். அப்போ 10ஆம் பாவம்னும் தொழில் இல்லையா, புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்குமா இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஜோதிட துறையில் நீண்ட ஆண்டுகளாக இருந்தாலும் ராகு தசையில் குரு புத்தி வந்ததுக்கு அப்புறம் ஃபேமஸான சனி புத்தியிலையும் புதன் புத்தியிலையும் ஓயாமாரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னை நாடி வந்தவர்கள் அனைவருக்கும் ஓயாமாரியில் நாங்கள் செய்து கொடுத்த பரிகாரம் 100% சக்ஸஸ். உதாரணம் இங்கேயே இருக்காங்க. அப்போ நாங்களாம் அதை தேர்ந்தெடுக்கல, இறைவன் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் சுடுகாட்டில் தான் இருக்கான்னு. இப்போ கூட சிரிச்சோம். என் பொண்ணு அங்கே உட்காந்துட்டா, இன்னும் திவ்ய பாரதி 2 ஓயாமாரி த ஸ்டேஜ் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க எங்கள் 2 பேர்த்தையும். ஸோ செய்கிற இடம் சுடுகாடாக இருந்தாலும் நேசித்து செய்கிறோம். வரக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை தீர வேண்டும் என்று. சார் வந்து காசியில் போய் இந்த இளம் வயதில், நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, வயசானதான் காசிக்கு போகணும்பாங்க. திருமணமான எல்லாரும் திருமணமான சுவிட்சர்லாந்து போவாங்க ஹனிமூனு. எங்கள் மகளும் மருமானும் நம்மளுடைய குருஜி காசிக்கு மற்றவர்களோட பிரச்சனை தீர பரிகாரத்தை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது செய்யும் தொழில் தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறோம், அந்த தெய்வம் எங்களுக்கு வழிகாட்டுது. ஸோ மாந்தியால் யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம குருஜி வழிகாட்டுதலோட இனிமேல் எல்லாருமே எல்லா வளமும் பெறணும். இவ்வளோ நேரம் குருஜி நமக்கு வந்து எடுத்து கொடுத்த கருத்துக்களை கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அவரை நம்ம இப்போ சந்தோஷப்படுத்தணும். நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார். அனைவரின் கரகோஷத்துடன் நன்றி. வாழ்க வளமுடன்.